வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திமுக மீது டைரக்ட்டா அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஜிஎஸ்டி ரேட்ஸ் எல்லாம் நீங்க ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மாநிலங்களுக்கு வரக்கூடிய வருவாய் இது மூலமாக மிகவும் குறைந்துவிடும். ஏற்கனவே ஜிஎஸ்டி காம்பன்சேஷன ஒரு 3 வருஷம் முன்னால நீங்க நிறுத்திட்டீங்க. இப்படி ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற பேர்ல நீங்க கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள்னால மாநிலங்களுக்கு வரக்கூடிய வருவாய் பாதிக்கப்படும். அப்ப அத சரி செய்யறதுக்கு நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்கீங்க? மாநிலங்களுக்கு இதனால பெரும் இழப்பு ஏற்படாம இருக்கிறதுக்கு நீங்க ஃபர்தரா காம்பன்சேஷன் குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் முன்னால வச்சிருக்கிறாங்க. இத நிர்மலா சீதாராமன் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற விமர்சனத்தையும் வச்சிருக்கிறாங்க. ஆனா பதிலுக்கு இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுக அரசு எப்பவுமே பிரிவினைவாதம் பேசக்கூடிய அரசு. உங்க வரிய தூக்கி பீகாருக்கு குடுத்துடுறோம் அப்படின்னு பேசுறீங்களே, பீகார் என்ன பாகிஸ்தான்லயா இருக்கு? அந்த தொழிலாளர்கள் தானே உங்க மாநிலத்துல வேலை செய்றாங்க. அவங்க உழைப்ப தானே நீங்க சுரண்டிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது, நீங்க கட்டக்கூடிய வரியில இருந்து பீகாருக்கு குடுத்தா உங்களுக்கு ஏன் இவ்ளோ கோவம் வருது? இப்படிப்பட்ட வெறுப்பு, பிரிவினைவாதத்த நீங்க ஏன் பேசுறீங்க? இந்தியால இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தையும் ஒரே மாதிரி தான் இந்த அரசு பார்க்கணும். அதுதான் ஒன்றிய அரசோட கடமை அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் ஒரே மாரி பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொன்னது நல்ல கருத்து தான். ஆனா நீங்க ஒரே மாதிரியா பார்க்கிறீங்களா? அப்படிங்கிறது தானே இங்க கேள்வியாக இருக்கு. பீகார் தொழிலாளர்கள் இங்க வேலை செய்றாங்கன்னா, அதுக்கு என்ன காரணம்? பீகார்ல அவங்களுக்கு வருமானத்துக்கான வழி இல்ல. அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்ல. நேத்து கூட பாருங்க சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. இங்க விவசாய வேலைக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருந்தும், பீகார்ல இருந்தும் அங்கேருந்து ஆட்கள் இங்க விவசாய கூலி வேலை செய்றாங்க. ஏன்னா, இங்க கூலி வேலைக்கு ஆளு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா, இங்க இருக்கக்கூடியவங்க படிச்சு, படிச்சு அடுத்த நிலைக்கு போறாங்க. ஆனா, அங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன, சின்ன லேபர் வேலை பண்றதுக்கும் அங்கேருந்து கிளம்பி இங்க வராங்க. அப்போ இங்க வரவங்கள ஏத்துக்கிட்டு தமிழ்நாடு அவங்களுக்கு வேலையும் குடுத்து, அவங்களுக்கு வருமானத்தையும் குடுத்து, அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தி குடுக்குது. என்னைக்குமே அவங்க உழைப்ப தமிழ்நாடு சுரண்டுனது இல்ல. இன்ஃபாக்ட் மற்ற மாநிலங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, இங்க அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தினக்கூலி கம்பேரிட்டிவ்லி மச் ஹையரா இருக்கு. அப்படி இருக்கிறதுனால தான் பீகார்ல இருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் நம்ம மாநிலத்துக்கு நம்ம மாநிலத்துல வேலை செய்றாங்க. இந்த அம்மா சொல்லுது, அவங்க உழைப்ப சுரண்டிக்கிறோமா, இன்னொரு பக்கம் நம்ம வரி கட்டிட்டு, அந்த வரியில பீகாருக்கு குடுத்தான்னா, உங்களுக்கு ஏன் இவ்ளோ கோவம் வருது? அப்படிங்கிற கேள்விய கேட்கிறாங்க. நம்ம கட்டக்கூடிய வரியில இருந்து பீகாருக்கு பங்கு குடுக்கறத நாம என்னைக்குமே எதிர்த்தது இல்ல. அத என்னைக்குமே நம்ம விமர்சனமும் பண்ணதில்ல. மற்ற மாநிலங்களுக்கு குடுக்கும் பொழுது, இவ்வளவு சாதனைகளையும், முன்னேற்றத்தையும் செஞ்சு, நாட்டுடைய ஜிடிபிக்கு ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூட்டரா ஒரு முன்னணி மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு ஏன் கிள்ளி குடுக்குறீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்விய தான் நாம கேட்டுட்டு இருக்கோம். ரூ. 1 குடுத்தா நமக்கு 29 பைசா தானே குடுக்குறீங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் மூலமா மாநிலங்களுக்கு வரக்கூடிய வருவாய் குறையும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்ட திமுக அரசு வைக்குது. ஒன்றிய அரசுக்கு கிட்டத்தட்ட 40,000 கோடி நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு இந்த அம்மாவே சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க? மக்கள் கையில பணம் புழங்குறதுனால, அவங்க வாங்கக்கூடிய சக்தி அதிகரிக்கிறதுனால, இந்த லாஸ எங்களால ஆஃப்செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மாநிலங்களுக்கு வரக்கூடிய ரெவென்யூல 85,000 கோடில இருந்து 2,00,000 கோடி வரைக்கும் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப இத ஒன்றிய அரசு காம்பன்சேட் பண்ணலன்னா, மாநில அரசு என்ன பண்ணும்? அவங்களுக்கு என்னென்ன வருவாய் சோர்சஸ் இருக்கோ, அது மூலமாக ரேட்ட ஏத்தி கலெக்ட் பண்ண தானே முயற்சி பண்ணுவாங்க. பெட்ரோல், டீசல்ல செஸ்ஸ ஏத்தலாம். சொத்து வரிய ஏத்தலாம். டாஸ்மாக் மூலமா வருமானம் வருதுன்னா, அங்க அவங்க விலைய ஏத்தலாம். இப்படி மாநில அரசுக்குன்னு வருவாய் ரொம்ப லிமிட்டட் சோர்சஸ் இருக்கும்பொழுது, மாநில அரசு என்ன பண்ணும்? ஒன்றிய அரசு இதுக்கு காம்பன்சேஷன் குடுக்கலன்னா, மக்கள் கிட்ட இருந்து தான் வாங்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். அப்ப அதுல பாதிக்கப்படுறது யாரு? மக்கள் தானே! ஒரு பக்கம் நீங்க இதெல்லாம் குறைச்சுட்டோம் அப்படின்னு உங்களுக்கு சார்பா நீங்க ஓட்டு கேட்கிறீங்க. ஆனா இன்னொரு பக்கம் மறைமுகமாக இதனுடைய சுமைய மீண்டும் மக்கள் மீது தானே நீங்க ஏத்துறீங்க. இப்ப மாநில அரசு சொத்து வரிய ஏத்திருச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ ஏத்திருச்சு. இல்ல பெட்ரோல், டீசல்ல செஸ்ஸ ஏத்திருச்சுன்னா, உடனே இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணும்? அத வச்சும் ஒரு கேவலமான அரசியல் பண்ணுவாங்க. பாத்தீங்களா? மாநில அரசு குடுத்த வாக்குறுதியை நிறைவேத்துச்சா? பாத்தீங்களா? ஏத்திட்டாங்க. மக்கள் மீது மாநில அரசுக்கு அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சுத்தி, சுத்தி இதுல பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவப்பட்ட கன்சியூமர்ஸ் தான்.
அப்ப கன்சியூமருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு அரசு இந்த கேள்வியை கேக்குது. நீங்க ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தீங்க பரவாயில்ல. ஆனா இந்த சுமையை தூக்கி மாநில அரசு மேல போடாதீங்க. அத போட்டா மாநில அரசால தாங்க முடியாது. மீண்டும் அந்த சுமை மக்களுக்கு தான் போய் சேரும். அதனால எங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்றங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதுல எங்கிருந்து பிரிவினவாதம் வந்தது? அப்போ இவங்களோட திருட்டுத்தனம், இவங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கறத பாருங்க. இந்த அரசியலை தான் தெளிவா இந்த சங்கி கூட்டம் செஞ்சுட்டு சரி இந்த ஜிஎஸ்டி மூலமாக நாங்க பாருங்க 2.0 ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்துட்டோம். உங்களுக்கு டபுள் தீபாவளி கிஃப்ட் கொடுத்திருக்கேன் அப்படின்னு பிரதமர் மோடி பேசினார்ல. இதுல சில விஷயங்கள் நம்ம கேள்வி கேட்கணும் இல்லையா? 8 வருஷமாச்சு ஜிஎஸ்டி கொண்டு வந்த 8 வருஷத்துல வரி மேல வரி போட்டு மக்களுடைய உழைப்பையும் வருமானத்தையும் ஸ்ட்ரா போட்டு ரத்தத்தை கூட விடாம சுன்ற அளவுக்கு உறிஞ்சி எடுத்துட்டு மக்களை எல்லாம் திவாலாக்குனதுக்கு அப்புறம் தீபாவளி கொண்டாடுங்க போனஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பேசுறது உங்களுக்கே பச்சை அயோக்கியத்தனமா தெரியலையா? இவங்க இந்த ஜிஎஸ்டி 2.0 ரிஃபார்ம்ஸ் எப்படி அட்வர்டைஸ் பண்றாங்க, இத வச்சு எப்படி பிஆர் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத பாத்தீங்களா? ஏழை எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, சிறு குறு தொழிலாளர்களுக்கு, பெண்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ரிலீஃப நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க இப்ப சொல்றது உண்மையாக இருந்தா 8 வருஷமா அவங்கள வரி மேல வரி போட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினீங்களோ அதுவும் உண்மைதானே? அந்த 8 வருஷ கஷ்டத்தினால பல நடுத்தர குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய சேவிங்ஸ் கஜானாவை மொத்தமா காலி பண்ணது உங்களுடைய குற்றம் தானே? அப்ப அதற்கெல்லாம் நீங்க என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க? இந்தியாவுல பல குடும்பங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நடுத்தர குடும்பங்கள் யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு கொண்டு போய் நீங்க தனியார் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். உங்களோட வாழ்க்கையோட வருமானம் சேவிங்ஸ் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்து உங்களை பிலோ பாவர்ட்டி பிராக்கெட்ல சேர்த்துருவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மருத்துவம் அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய அப்படின்னு நீங்க கிளைம் பண்ணக்கூடிய ஒன்றிய அரசு என்ன பண்ணிருக்கணும்? சரி நம்மளாலதான் தரமான மருத்துவ சிகிச்சைய அரசாங்க செலவுல இலவசமா கொடுக்க முடியல. மக்களுக்கு வேற வழியே இல்லாம தனியார் மருத்துவமனைக்கு போய் லட்சக்கணக்குல செலவு பண்றாங்களே, அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் நம்ம குடுக்கணும்னா எல்லாரையும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆவது எடுக்க வைப்போம். நாட்டுல 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தா அட்லீஸ்ட் அவங்களோட மெடிக்கல் காஸ்ட், ட்ரீட்மெண்ட் காஸ்ட் ஆவது கவர் ஆகும். அப்ப அதுல எந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நாம சலுகை கொடுக்க முடியுமோ அத குடுக்கணும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் நினைக்கணும் இல்லையா? ஆனா இந்த அம்மா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இன்சூரன்ஸ் பிரீமியத்துக்கு 18% ஜிஎஸ்டி போட்டு வசூல் பண்ணாங்க. அப்படி வசூல் பண்ணது மூலமா இவங்களை எவ்வளவு தூரம் கல்லா கட்டியிருப்பாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அப்போ குழந்தைகளோட கல்வி அப்படின்னு வரும்பொழுது இவங்க கவலைப்படல. மக்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது இவங்க கவலைப்படல. ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டு வசூல் பண்ணி கல்லா கட்டினாங்க. சாப்பாடு பொருட்களுக்கு, அத்தியாவசிய பொருட்களுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டியிருக்கோம் கடந்த 8 வருஷமா யோசிச்சு பாருங்க. இப்ப கூட ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்களே, அதுலயே ஒரு விஷயம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது வடமாநில மக்கள் சாப்பிடக்கூடிய சப்பாத்தி, பரோட்டாவுக்கு எல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்க சாப்பிடக்கூடிய இட்லிக்கு, தோசைக்கு, இடியாப்பத்துக்கு இதுக்கெல்லாம் 5% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஏன் தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வயிறு கிடையாதா? அவங்களுக்கு பசிக்காதா? தினம் தினம் சாப்பிடக்கூடிய பொருளுக்கு 5% ஜிஎஸ்டி போடுறீங்களே இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சமூக வலைதளங்கள எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெடிமேட் மாவு நீங்க கடையில போய் வாங்க போனீங்கன்னா அதுக்கு 18% ஜிஎஸ்டி போடுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல முக்காவாசி வீட்டுல மாவெல்லாம் ஆட்டுறதுக்கு யாருக்கு டைம் இருக்கு? எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா ஆண்களும் வேலைக்கு போறாங்க. இன்னைக்கு பெண்களும் வேலைக்கு போறாங்க. அப்ப ஆத்திர அவசரத்துக்கு இந்த மாதிரி மாவு பாக்கெட் வாங்கி தானே வீட்டுல இட்லியும் தோசையும் ஊத்துறாங்க. அதுக்கு மட்டும் 18% ஜிஎஸ்டி போட்டு கலெக்ட் பண்றீங்க. ஆனா பேச்சு மட்டும் எல்லா மாநிலத்திலயும் ஒரே மாதிரி பார்க்கணும். நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தானேமா? தென் மாநிலத்துடைய ரெப்ரசன்டேட்டிவ் தானே நீங்க? அப்ப இங்க மக்கள் சாப்பிடக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுக்கு நாம ஜிஎஸ்டி விலக்கு கொடுக்கணும்னு ஏன் உங்களுக்கு தோணல? இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்ல இவங்க செய்யக்கூடிய அரசியலை நீங்க தெளிவா கவனிக்கணும். இன்னைக்கு இந்த அம்மா சொல்றாங்க
ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததுனால ஏழை எளிய நடுத்தர மக்கள், விவசாயிகள், சிறு குறு தொழிலாளர்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும், பெரிய ரிலீஃப் கிடைக்கும், அவங்களால நிறைய சேவ் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இவங்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு தான் ரிலீஃப் குடுத்திருக்காங்க. சராசரியாக நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபேமிலில ஒரு மாச பட்ஜெட்ட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுல குறைஞ்சபட்சம் ஒரு ரூ. 1000 அதிகபட்சம் ஒரு ரூ. 1200 வரைக்கும் தான் உங்களுக்கு இதுல ரிலீஃப் கிடைக்கும். ஆனா இந்த ரிலீஃபும் கன்ஃபார்மா உங்களுக்கு கிடைக்குமா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா, முதல்ல எஃப்எம்சிஜி செக்டார் நீங்க வாங்கக்கூடிய சோப்பு, சீப்பு, பற்பசை இது போன்ற எஃப்எம்சிஜி செக்டார் இருக்கு இல்லையா? அந்த செக்டார்ல இந்த ஜிஎஸ்டிய குறைச்சதுக்கான பெனிஃபிட்ட கன்சியூமர்ஸ்க்கு மாத்தி குடுப்பாங்களா? அப்படிங்கிறத நாம கேள்வி கேட்கணும். இவங்க ஜிஎஸ்டிய ஒரு பக்கம் குறைச்சிருந்தாலும், இவங்க ப்ராடக்ட்டோடைய விலைய குறைப்பாங்களா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த விமர்சனத்த பொதுமக்கள் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஷாம்பு பாட்டிலோடைய விலை வந்து ரூ. 200 வச்சுக்கோங்க. இப்ப ஜிஎஸ்டி குறைஞ்சிடுச்சு. அதனால ரூ. 180 பிரைஸ குறைக்கணும்னா, இத கார்ப்பரேட் காரன் செய்வானா? மாறாக அவன் என்ன செய்யறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே பாட்டில அவன் எக்ஸ்ட்ரா 10% அப்படின்னு போடுவான் மேல. அதாவது இதே விலைக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே விலைக்கு அந்த பாட்டில விப்பான். உள்ள எக்ஸ்ட்ரா 10% இருக்கா? அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும்? அப்படி இல்லன்னா, விலைய அப்படியே வச்சுக்கிட்டு, ப்ராடக்ட் உடைய குவான்டிட்டிய சைஸ குறைச்சுட்டான்னா, நீங்க என்ன பண்ண முடியும்? கேட்டா, புது பேக்கேஜிங், ரீபேக்கேஜ் பண்றோம், ரீலான்ச் பண்றோம் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. 3வது மிக முக்கியமானது, ஏற்கனவே பழைய ஜிஎஸ்டி படி நெறைய ஸ்டாக்க நாங்க ரீட்டெயிலர்ஸ்க்கு குடுத்துட்டோம். அப்ப அந்த ஸ்டாக்ல எங்களால விலைய குறைக்க முடியாது. அது எங்களுக்கு நஷ்டமாயிடும் அப்படின்னு பேசுவாங்க. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. கேட்டா நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க? அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. இத நான் பர்சனலா கண்காணிப்பேன் அப்படின்னு பேசுறாங்க. இவங்க கண்காணிக்கக்கூடிய லட்சணம் என்ன? அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும்ல. இப்படிதான் ரஷ்யாவுல இருந்து குறைஞ்ச விலைக்கு க்ரூட் ஆயில் வாங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரஷ்யாவுல இருந்து குறைஞ்ச விலைக்கு க்ரூட் ஆயில் வாங்கும் பொழுது பெட்ரோலுடையும் டீசலுடையும் விலை மிகவும் கணிசமாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு ஹோப்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ஆனா உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? ரஷ்யாவில இருந்து வாங்கக்கூடிய க்ரூட் ஆயில பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் சுத்திகரிப்பு செஞ்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றான். குறைஞ்ச விலையில க்ரூட் ஆயில வாங்கி அவன் பல ஆயிரம் கோடி இன்னைக்கு வந்து லாபம் பார்த்துட்டு இருக்கான். ஆனா குறைஞ்ச விலையில கிடைக்கிற க்ரூட் ஆயிலுக்கும் இன்னைக்கு நாம பெட்ரோல் டீசல் விலையும் அதே விலை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நமக்கு பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சுதா? இல்ல. சரி இன்னொரு கூத்து பாருங்க. எத்தனால் கலப்படம் பண்றோம் பெட்ரோல்ல. இந்த கலப்படம் பண்ணா பெட்ரோல் டீசலுடைய விலையை நம்மளால கணிசமா குறைக்க முடியும் அப்படின்னு பேசினாரு நிதின் கட்கரி. இத நடைமுறைப்படுத்தினாங்க. இந்த எத்தனால் அப்படிங்கிறது சுகர் கேன் மூலமாக வரக்கூடியது. சுகர் ப்ராடக்ட்ஸோட பை ப்ராடக்ட் அது. அப்படி இருக்கும் பொழுது நிதின் கட்கரியோட சொந்தக்காரங்க எல்லாரும் இந்த மாதிரி சர்க்கரை ஆலைகள் வச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்க மூலமா தான் நாட்டுல 80% எத்தனால் வந்து புரொடக்ஷன் தயாரிக்கப்படுகிறது. இத வாங்கிதான் நம்மளோட பெட்ரோல்ல இவங்க கலப்படம் பண்றாங்க. அப்ப பியூர் பெட்ரோலுக்கு ஒரு விலை இருக்குன்னா, கலப்படம் பண்ண எத்தனால் பெட்ரோலுடைய விலை கணிசமா குறையணுமா இல்லையா? அந்த வாக்குறுதிய குடுத்து தானே எத்தனால் கலப்படம் பண்ண ஆரம்பிச்சீங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? எத்தனாலுடைய புரொடக்ஷன் காஸ்டே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால, எங்களால பெட்ரோல், டீசல் விலைய குறைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதனால பாதிப்பு யாருக்கு? யோசிச்சு பாருங்க. கார்ப்பரேட் காரன் எத்தனால் புரொடக்ஷன்ல நல்லா லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லா பிரச்சனையும் நடுத்தர மக்களும், ஏழை எளிய மக்கள் தலையில வந்து தானே விடியுது. இன்னைக்கு அந்த அம்மா ரொம்ப பெருந்தன்மையா சொல்லியிருக்காங்க. லோன் குடுக்கறதுக்குலாம் சிபில் ஸ்கோர் எல்லாம் பேங்க் பார்க்க கூடாது. யார் லோன் கேட்டாலும் குடுத்துருங்கப்பா. திருப்பி கட்ட போறது நாம தானே. இவங்களுக்கு என்ன கவலை? இந்த சங்கிகளுக்கே பிரத்யேகமான ஒரு குணம் உண்டு. அதாவது நம்ம உடம்புல தீராத ஒரு ரணத்தை ஏற்படுத்திடுவாங்க. அப்பப்போ அந்த ரணத்து மேல மிளகா பொடிய வச்சு தேய்ச்சா எவ்வளவு எரியும். அந்த மாதிரி வருஷா வருஷம் பாருங்க ஜிஎஸ்டி மூலமா எவ்வளவு கலெக்ஷன் வந்திருக்கு. 1,00,000 கோடி வந்திருக்கு. 2,00,000 கோடி வந்திருக்கு. போன ஏப்ரல் மாசம் கூட சொன்னாங்க ரெக்கார்ட பிரேக் பண்ணிட்டோம். எவ்வளவு கலெக்ஷன் வந்திருக்கு பாத்தீங்களா? அப்படின்னு பேசி எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற கணக்கா பண்ணுவாங்க. அதத்தான் 8 வருஷமா இந்த கூட்டம் செஞ்சுட்டு இருந்தது. வரலாறு காணாத அளவுக்கு ரெக்கார்ட் ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படின்னு சொன்னீங்க. சரி இந்த ஜிஎஸ்டி இவ்ளோ கலெக்ட் பண்ணீங்கல்ல, இது மூலமா மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சிருக்கீங்க?
இந்த ஜிஎஸ்டி மூலமாக நாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்திருக்கோம், பல கட்டுமான பணிகளை செஞ்சிருக்கோம் அப்படின்னு பேசுறீங்கல்ல. இனாகிரேஷன் செய்யறதுக்கு முன்னாலேயே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இவங்க பண்ண கட்டுமான பணிகள்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய லட்சணம். 100 ஸ்மார்ட் சிட்டிஸ உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி தானே கலெக்ஷனை போட்டீங்க. இன்னைக்கு மகாராஷ்டிரா ஒரு மழைக்கே மிதந்துகிட்டு இருக்கு. மும்பை, குருகிராம ஃபியூச்சர் சிட்டி அப்படின்னு பேசுனீங்கல்ல, இன்னைக்கு குருகிராமோட நிலைமையை பாருங்க. ஹிமாச்சல் பிரதேஷ்ல என்ன நிலைமையில இருக்கு? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பேர்ல இவனுங்க கோடி கோடியா கொள்ளையடிச்சிருக்காங்க. இது நாம சொல்லல, சிஏஜி ரிப்போர்ட்ல சொல்றான். ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு மூளைக்கு மூளை போய் பாருங்களேன் எவ்வளவு குப்பை கிடக்குன்னு. ஸ்வச் பாரத்தை இவ்வளவு வருஷத்துல நீங்க ஒழுங்கா நடைமுறைப்படுத்தி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தெருநாய் தொல்லை இல்ல. குழந்தைங்களையும் வயசானவங்களையும் கடிச்சு அவ்வளவு பேருக்கு ரேபிஸ் வந்து இறந்து போறாங்க. இதெல்லாம் ஒழுங்கா நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை இன்னைக்கு மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லல்ல. மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த என்ன பண்ணிருக்கீங்க? பள்ளி கல்லூரிகளுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு நீட் பிஜி எக்ஸாம்ல பாருங்க, 0 மார்க் வாங்கினவங்க கூட சீட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன இழவுக்கு அந்த எக்ஸாம் நடத்துறீங்க? இப்படி ஜிஎஸ்டின்னு போட்டு வரின்னு நம்மளை எல்லாம் வரி குதிரையா மாத்திட்டு இந்த அம்மா நல்லா கல்லா கட்டிட்டு அந்த காசை வச்சு ஏதாவது இந்த நாட்டுக்கு உருப்படியா இவங்க செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்ல. மாறாக இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வாங்கின கடனை விட இன்னைக்கு 3-4 மடங்கு வாங்கி வச்சிருக்காங்க. 2014ல மோடி ஆட்சிக்கு வரும்போது 50 லட்சம் கோடியா இருந்த நம்ம நாட்டுடைய கடன் இந்த 10 வருஷத்துல 200 லட்சம் கோடியை தாண்டிடுச்சு. எங்க கிட்டயும் வரி வசூல் பண்றீங்க, எங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இதுக்கு மேல கடனையும் வாங்கி வச்சிருக்கீங்க. சரி, இந்த கடனையாவது திருப்பி கட்டுறீங்களான்னு பாத்தீங்கன்னா அதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. அப்ப இந்த பணம் எல்லாம் எங்க போகுது அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியை நம்ம கேட்கணுமா இல்லையா? கார்பரேட்டுகளுக்கு 30% இருந்து வரிய குறைச்ச 22% ஆக்குனாங்க. அப்ப என்ன காரணம் இந்த அரசு சொல்லுச்சு? இப்படி வரிய குறைச்சோம்னா இவங்க நிறைய வந்து பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது மூலமாக நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்குவோம். வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு நாங்க வேலை கொடுப்போம் அப்படின்னு நம்ம கிட்ட ஆசை காட்டினாங்க. ஆனா உண்மையில நடந்தது என்ன? இன்னைக்கு இந்த கார்ப்பரேட்டுகள் ஒவ்வொரு செக்டார்லயும் ஆள் குறைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கொத்து கொத்தா வேலையில விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டுற வரி பணத்தை இவங்களுக்கு வராதுன்னு தெரிஞ்சே இந்த அரசு கடனா கொடுக்குது. ஒரு ஏழை விவசாயி ஒரு டிராக்டர் வாங்குறதுக்கு ஒரு கடனை வாங்கிட்டு அவனால திருப்பி கட்ட முடியலன்னா அவனை எவ்வளவு எல்லாம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி மன உளைச்சல் உண்டாக்கி தற்கொலைக்கு தூண்டுறீங்க. ஆனா இந்த பெரிய பெரிய கார்பரேட்டுகளுக்கு லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல தூக்கி கொடுத்துட்டு உங்களால வசூல் பண்ண முடியுதா? அவன் திருப்பி கட்ட மாட்டான்னு தெரிஞ்சும் அதற்கான எந்த கொலாட்டரும் கொடுக்காமையும் அவனுக்கு இவ்வளவு லட்சம் கோடியை தூக்கி கொடுத்துட்டு கடைசியில வாரா கடன் சொல்லிட்டு அதையும் தள்ளுபடி பண்றீங்க. அந்த கடனையும் காம்பன்சேட் பண்றதுக்கு நம்ம தலைய தடவிட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க? இப்படி ஒட்டு மொத்தமா நம்மள திவாலாக்கிட்டு பாருங்க உங்களுக்கு தீபாவளி போனஸ் கொடுக்குறோம், தீபாவளி பரிசு கொடுக்குறோம். ஏதோ இந்த அம்மா ஜிஎஸ்டியை குறைச்சதுனால நாளைக்கு அப்படியே தேனும் பாலும் பொங்கி ஓட போகுதா? இத விமர்சனம் பண்ணா என்ன நிலைமை வரும் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு ஒரு எக்ஸாம்பிள். இந்த அம்மா கொஞ்ச நாள் முன்னால இங்க கோயம்புத்தூருக்கு வந்தாங்க. அப்ப கோயம்புத்தூருடைய அன்னபூர்ணா ஹோட்டலுடைய ஓனர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நியாயமான ஒரு கேள்வி கேட்டார். அப்பதான் இந்த பன்னு, பட்டர் ஜாமு, கேரமல் பாப்கார்ன் இந்த பிரச்சனைகள் வந்து பெருசா போயிட்டு இருந்தது. அவர் கேட்டாரு, எப்படிமா எங்களால பில் பண்ண முடியும்? இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கே. இதற்கு ஏதாவது சிம்பிளிஃபை பண்ணி ஒரு தீர்வு கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்ப இவங்க பண்ணிருக்காங்களே, இதைத்தான் அவர் அப்ப கேட்டாரு. ரிக்வஸ்ட் தான் பண்ணாரு. இத்தனைக்கும் விமர்சனமா வைக்கல, ரிக்வஸ்ட் தான் வச்சாரு. அதற்கே இந்த ஆணவம் பிடிச்ச நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணாங்க? அந்த மனுஷனை பாவம் நேர்ல வரவழைச்சு அவரை நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி கூனி குறுகி மன்னிப்பு கேட்க வச்சுட்டு அந்த வீடியோவை ஷூட் பண்ணி சமூக வலைதளங்கள்ல வைரல் பண்ணாங்க. எங்களை யாராவது கேள்வி கேட்டானா இதுதான் உங்க நிலைமை அப்படின்னு இன்டைரக்டா மிரட்டுற வேலை தானே இது.
இது ஜிஎஸ்டில, இது கப்பர் சிங் டாக்ஸ், இது மூலமா மக்களுடைய எதிர்காலத்த, அவங்களுடைய சேவிங்ஸ ஒட்டுமொத்தமா அழிக்கிறீங்கன்னு தொடர்ந்து 8 வருஷமா ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு. அப்பல்லாம் இவங்க என்ன காரணம் சொன்னாங்க? இத நாங்க டிசைட் பண்றது இல்ல. ஜிஎஸ்டி கவுன்சில்ல தான் டிசைட் பண்றாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில்ல யார் இருக்கா? எல்லா மாநிலங்களோட நிதி அமைச்சர்களும். அங்கேயும் பாஜகவுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு. பெரும்பான்மை பாஜகவுக்கு தான் இருக்கு. சரி, ஜிஎஸ்டி கவுன்சில் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுதுன்னா, எப்படி அவசர குடுக்க மாரி இண்டிபெண்டன்ஸ் டே பேச்சுல பிரதமர் இந்த நியூஸ வெளியிடுறாரு? அப்ப இதுல இருந்தே தெரியுதா? இத ஜிஎஸ்டி கவுன்சில்ல இருக்கிறவங்க டிசைட் பண்றதுல, இவங்க தான் உட்கார்ந்து டிசைட் பண்றாங்க அப்படின்னு. அப்ப 8 வருஷமா ஏழை எளிய மக்கள் மீது இல்லாத கரிசனம் இப்ப ஏன் வருது? ஏன்னா தேர்தல் வருது. பீகார்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ வச்சு ஓட்டு பொறுக்கிறதுக்காக தான் இப்போ இந்த ரிஃபார்ம்ஸ கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க நாங்க ஜிஎஸ்டிய குறைச்சிட்டோம். பாருங்க அத்தியாவசிய பொருட்களோட விலையெல்லாம் குறைச்சிட்டோம். பாருங்க உங்களுக்கு எவ்வளவு ரிலீஃப் கொடுத்திருக்கோம். அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க. 8 வருஷமா இதே ரிலீஃப குடுக்காம உங்கள உறிஞ்சு சாகடிச்சது நாங்க தான் அப்படிங்கறது இந்த கூட்டம் என்னைக்குமே சொல்லாது. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் போட்ட வரினால இங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்படுது. அவங்க ப்ரொடியூஸ் பண்ண வச்ச ஸ்டாக் எல்லாம் இன்னைக்கு ஏற்றுமதி பண்ண முடியாம இங்க தேங்கி நிக்குது. அப்ப இதெல்லாம் யார் தலையில கட்ட முடியும்? நாங்க 40 நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எப்போ பேச்சுவார்த்தை நடத்தி, எப்போ அது முடிஞ்சு, எப்போ இந்த பொருட்கள்லாம் ஏற்றுமதி பண்றது? அப்ப அதுக்கும் இளிச்சவாயன் யாருன்னா, இந்த நாட்டுல இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள். இந்த ஸ்டாக் எல்லாம் எப்படியாவது அவங்க தலையில கட்டித்தானே ஆகணும். அப்பதானே எம்எஸ்எம்இக்கு ரிலீஃப் குடுக்க முடியும். இல்லன்னா அவன் அரசாங்கத்துக்கிட்ட தானே போய் நிப்பான். எனக்கு சப்சிடி குடு, எனக்கு ரிலீஃப் குடு, கடன கட்ட முடியாத அளவுக்கு எனக்கு 2 வருஷத்துக்கு மொரட்டோரியம் குடுன்னு இப்பவே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. அதுக்கும் நம்ம தலைய தான் தடவ வேண்டியது. பாருங்க, நாங்க ஜிஎஸ்டி எல்லாம் குறைச்சுட்டோம். உங்க கையில நெறைய பணம் புழங்கும். அதனால போங்க. இந்த தேங்கி போன ஸ்டாக் எல்லாம் நீங்க வாங்குங்க. அதற்கு ஒரு லோ அதற்கு ஒரு லோக்கலா நாங்க ஒரு டிமாண்ட கிரியேட் பண்றோம். ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கங்க. இந்த சங்கி கூட்டம் அவங்களுக்கு ஒரு ஆதாயம் வருதுன்னா, எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி வேலை செய்வாங்க. ஆனா, ஏழை எளிய மக்கள் மீது உண்மையாகவே, ஜெனுவினாவே அக்கறை வச்சுதான் இத பண்ணினாங்க அப்படின்னு நினைச்சோம்னா, அது நம்ம முட்டாள்தனம். அப்படி உண்மையிலேயே ஏழை எளிய மக்களுடைய நலன் மீதோ, இல்ல இங்க வேலை வாய்ப்பு இல்லாம திண்டாடிட்டு இருக்காங்க அந்த இளைஞர்கள் மீதோ, இல்ல விலைவாசி உயர்வுனால இன்னைக்கு மூச்சு திணறி போயிருக்கிறாங்களே, அந்த நடுத்தர வர்க்கத்தின் மீதோ இவங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்ததுன்னா, இந்த ஜிஎஸ்டிய அவசரப்பட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி, கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாம 8 வருஷம் 140 கோடி மக்களை ஏமாத்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இது மூலமாக இவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வேலையில இறங்கி இருக்கிறாங்க. இதனால ஒரு ஷார்ட் டேர்ம்ல எதுவுமே மாறிட போறதில்ல. மீண்டும் இந்த ஜிஎஸ்டி ரிவிஷன் நடக்காது அப்படிங்கிறதுக்கும் கேரண்டி சொல்ல முடியாது. எப்படி கேஸ் விலை, சிலிண்டர் விலையெல்லாம் ரூ. 1000க்கு ஏத்திட்டு, தேர்தலுக்கு முன்னால ரூ. 200 குறைக்கிறோம் அப்படின்னு நாடகம் ஆடுறாங்களோ, அதே மாதிரி ஒரு நாடகம் தான் இந்த ஜிஎஸ்டியும். மீண்டும் இவங்க வரியை ஏத்த மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் நிர்மலா சீதாராமன் கொடுக்க மாட்டாங்க. அதனால சங்கி வார்த்தைய என்னைக்குமே முழுமையா நம்பிராதீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது.